நிகழ்தகவு. வீட்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு காய்கறி வாங்க சென்ற சிறுமி, அரிவாளுடன் குறுக்கே பாய்ந்த இளைஞர், முகம் கண் கை கால் என இரக்கமின்றி சிறுமியை வெட்டி சாய்த்த பயங்கரம். மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அப்பாவி சிறுமி. இளைஞரின் வெறித்தனத்திற்கு என்ன காரணம்? பின்னணி என்ன? நைட்டு 8 மணி இருக்கும். வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு காய்கறி வாங்கறதுக்காக போயிருக்காங்க 17 வயது சிறுமி. வீட்டை விட்டு வெளியேறின 5வது நிமிஷம், அம்மா என்ன வெட்டிட்டாங்க அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டே வந்த சிறுமி வீட்டுக்கிட்ட ஓடி வந்திருக்காங்க. சவுண்டு கேட்டு சிறுமியோட அம்மா வெளியே வந்து பார்த்தப்ப தன்னுடைய பொண்ணு கை கால் முகத்துல ரத்த காயத்தோட துடிச்சிட்டு இருந்ததை பார்த்து கதி கலங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து சிறுமியை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் சிறுமிய ஆக்ரோஷமா வெட்டி கொல்ல பார்த்தது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அப்பதான் வெட்டுப்பட்ட சிறுமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதும் அதோட தொடர்ச்சியா நடந்த கொடூரத்தை பத்தியும் தெரிய வந்திருக்கு. சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயசு சிறுமி அக்கம் பக்கத்துல உள்ள கடைக்கு போகும்போது வரும்போது அதே ஏரியாவை சேர்ந்த மதன்குமார் தகாத வார்த்தைகள் பேசுறது, கைய புடிச்சு இழுக்கிறதுன்னு அத்துமீறி நடந்ததோட பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. தனக்கு நேர்ந்த கொடூரத்தை பத்தி தாய்கிட்ட சொல்லி இருக்காங்க அந்த சிறுமி. உடனே சிறுமியோட தாய் தண்டையார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய மகளுக்கு மதன்குமார் பாலியல் தொல்லை கொடுத்ததா கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. அதனால கடந்த 16ஆம் தேதி தண்டையார்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சு மதன்குமாரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பின சிறுமி மேல கடும் கோபத்துல இருந்திருக்கான் மதன்குமாரோட அண்ணன் பாபு. அந்த கோபம் சிறுமிய கொன்னு வீசிரணும் அப்படிங்கிற அளவுக்கு கொலை வெறியா மாறியிருக்கு. சிறுமி தனியா எங்கேயாவது வெளியே போனாங்கன்னா பாபு நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரத்துல தான் வியாழக்கிழமை நைட்டு 8 மணிக்கு வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு காய்கறி வாங்கறதுக்காக போயிருக்காங்க. அதை பார்த்த பாபு சிறுமி கிட்ட போய், என் தம்பி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, நீ மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு ஆவேசமா சொல்லிக்கிட்டே கையில இருந்த அரிவாளால சிறுமியோட கை கால் முகம் கழுத்துன்னு ஒரு இடம் விடாம சரமாரியா வெட்டி இருக்கான். கொடூர தாக்குதல்ல பலத்த காயமடைந்த சிறுமி அம்மான்னு கத்திக்கிட்டே தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடி இருக்காங்க. அப்பவும் விடாம துரத்திக்கிட்டே போய் சிறுமிய கண்மூடித்தனமா வெட்டி இருக்கான் அந்த கொடூர அரக்கன் பாபு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்ததும் பாபு தப்பிச்சு ஓடி இருக்கான். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த சிறுமியோட அம்மாவும் பொதுமக்களும் சிறுமியை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கு. நூலிழையில உயிர் தப்பிச்ச சிறுமியோட கண்ணு பக்கத்துல வெட்டு பலமா விழுந்திருக்கு. அதனால கண் பார்வை பறி போயிரும்னு சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. சிறுமி அம்மான்னு கத்திக்கிட்டே ஓடி வந்ததாகவும் மதன்குமாரோட அம்மா மற்றும் மனைவியோட தூண்டுதல்ல தான் பாபுவும் மேலும் சிலரும் சேர்ந்து என் பிள்ளைய வெட்டிட்டாங்கன்னு அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கதறுறாங்க சிறுமியோட தாய். 5 பேர் வந்து தாக்கிக்கிறாங்க. என் குழந்தை கத்திக்கின்னு அழுதுக்கின்னு ரத்தத்தோடு ஓடாது, அம்மா பாபு வெட்டம்மா பாபு ஏமான்னு சொல்லி கேட்டாங்க. அவன் பொண்டாட்டி தான் சொல்லி கொடுத்துச்சான், அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி. அந்த பாபுன்ற 2 பசங்களும் பாபும் இப்போல அவனை குழந்தைய வந்து வெட்டிக்கிறாங்க. அந்த 2 பேர் மாறி அம்மா மதன்குமார் ஒய்ஃபும் மதன்குமார் அவங்க அம்மாவும் சொல்லி அமிச்சு, எவ்வளோ பணம்னாலும் நாங்கள் செலுத்த மாட்டோம், அவளுங்களை வெட்டிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லி இப்போ என்ன வேற வெட்டுறதுக்கு இருக்கிறானுங்களாம். அதுதான் நான் உங்களாட்ட பேட்டி கொடுக்கும். அவனை விடவே கூடாது. அவனே மதன்குமாரோட அண்ணன் பாபுவும் அவங்க சொந்தக்காரங்களும் மதன்குமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்தே என் பிள்ளைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு போலீஸ்காரங்க எங்களை தகாத வார்த்தையால பேசி அவமானப்படுத்தினதாகவும் சிறுமியோட தாய் குற்றம் சாட்டி இருக்காங்க. இது நான் வாபீஸாக வாங்கலை, நான் எதுவும் செய்யலை, அவங்களே வந்து கேட்டு வக்கீலே வாபீஸ் வாங்கினாரு. சரின்னு நான் கம்முன்னு விட்டேன். மீறி வந்து ஏன்டா என் குழந்தைய டார்ச்சல் கொடுக்குறேன்னா
உன் பொண்ணை மரியாதையா அனுப்புறியா இல்லை நான் உன்னை எதனா பண்ணவா இல்லை உன் பொண்ணை நான் சாவடிக்கவா அன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த போலீஸ்காரங்க. நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விட்டாக்கா அந்த போலீஸு ஜிப்ஸில் வந்து என்னை என்ன கேட்குறாங்க, ஏய் சி அறிவில்லை உனக்கு, அவனாண்ட பணம் வாங்கி போதெல்லாம் நல்லவனா அவன். ஏன் சார் நாங்களும் ஒரு பொம்பளைங்க தான், உங்க வீட்டில் ஒரு பொம்பளைங்க இருக்காங்க, ஏன் சார் எங்களுக்கு தர குறைவா பேசுறீங்கன்னா, என் பொண்ணு லைஃபுக்கு தானே சார் நான் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இதுக்கு இடையில 17 வயது சிறுமிய கண்மூடித்தனமா வெட்டி கொல்ல பார்த்த பாபுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணப்ப தவறி கீழே விழுந்ததுல பாபுவோட வலது கையில முறிவு ஏற்பட்டு இருக்கு. சிறுமி கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டது மட்டும் இல்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக சிறுமிய கொல்ல பார்த்த பாபு மேல மட்டுமில்ல, இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேர் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு பாதிக்கப்பட்ட சிறுமியோட தாயும் உறவினர்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. நிகழ்தகவு